ஜூன் 12 அன்னைக்கு அகமதாபாத்ல இருந்து லண்டன்ல இருக்கிற கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு போக இருந்த ஏர் இந்தியா ஃபிளைட் போயிங் 787 ட்ரீம்லைனர் எப்படி இந்தியாவை அலற வைக்கிற அளவுக்கு கோரமான விபத்துக்குள்ளாச்சு. இது விமானம் தயாரிச்ச போயிங் கம்பெனி மேல தப்பா இல்ல இன்ஜின் செக் பண்ண இன்ஜினியர் மேல தப்பா? வாங்க ஃபிளைட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவு ஆசைகள் கனவுகள் நிறைந்த இந்த பயணம் கடைசி ஒரு நிமிஷத்துல எல்லாமே கலைஞ்ச மாதிரி ஒரு சோகம். ஏர் இந்தியா ஃபிளைட் ஆக்சிடென்ட். போயிங் 787 ட்ரீம்லைனர் இன்னைக்கு எல்லாரோட ட்ரீமையும் கலைச்ச ஒரு ஃபிளைட் ஆகிருக்கு. இனிமே ஃபிளைட்ல போகணும்னு நினைக்கிற ஆசையும் இப்ப ஃபிளைட்ல போனா எங்க நமக்கும் இதே மாதிரியான சம்பவம் நடந்துருமோ என்ற பயம் தான் எல்லாரோட மனசுலையும் ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபிளைட்ல மொத்தம் 1,50,000 லிட்டர் ஒயிட் பெட்ரோல் டேங்க்ல ஃபுல் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது ஒரு நான் ஸ்டாப் ஃபிளைட். அகமதாபாத் டு லண்டன் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பறக்கக்கூடிய ஒரு ஃபிளைட். இந்த ஃபிளைட் பறந்த சில நிமிஷத்திலே பைலட் கிட்ட இருந்து வந்த ஒரு மெசேஜ். வாழ்நாள்ல பைலட் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை மேடே தான். மேடேன்னா ரொம்ப ஆபத்தான நிலையில எதுவும் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ரேட்னா ரேம் ஆர் டர்பைன். இது எப்படி வேலை செய்யும்னா ஒரு சின்ன வண்டர் மில், அதாவது ஒரு சக்கரை மாதிரி இருக்கும். இது ஃபிளைட்டோட 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆனா ஃபிளைட்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா பைலட் ஏர்வேஸ் டீமுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கும் ஃபிளைட்டோட ஜெனரேட்டர் திரும்பவும் ரன் ஆகுறதுக்கும் ரேட் யூஸ் ஆகும். ஆனா இதுக்கெல்லாம் 1 hour 2 hours ஆனா எமர்ஜென்சி டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரேட் சிஸ்டம் அலாட் பண்ண சில வினாடிகளிலே ஃபிளைட்ல மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சொல்ல போனா ஃபிளைட்டுக்கு தேவையான உருந்து சக்தி கிடைக்கல, அதாவது பறக்கும் திறன். யோசிக்க கூட டைம் இல்லாத இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காருன்னா அது 0.0001% மட்டும்தான் முடியும். மத்த 241 பேர் உடம்ப அடையாளமே காண முடியாத அளவுக்கு தீயில கருகி இறந்திருக்காங்க. பெற்றோர்கள் குழந்தைகளோட டிஎன்ஏ வச்சுதான் இறந்தது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சொல்ற அளவுக்கு மிகவும் கோரமான விபத்து. இப்ப ஏர் இந்தியா நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, இறந்தவங்களோட குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கிறோம். மெடிக்கல் காலேஜ் பில்டிங்ல பிளைட் மோதினதால திரும்ப அந்த கட்டடம் புதுசா நாங்க கட்டி தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் விலை மதிப்பில்லா உயிர்களும் அவங்களோட ஆசை கனவுகளும் திரும்ப கிடைக்குமா? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பைலட் இருந்தும் 239 உயிர் எப்படி போச்சு? இது பிளைட்டோட இன்ஜினை செக் பண்ண இன்ஜினியர் மேல தப்பா இல்ல இன்ஜினை தயாரிச்ச போயிங் நிறுவனத்தின் மேல தப்பா? இது எல்லாத்துக்குமே பிளைட்ல இருக்கிற பிளாக் பாக்ஸோட டேட்டாஸ் கிடைச்சா மட்டும்தான் அந்த டைம்ல பிளைட்ல என்ன நடந்திருக்குன்னு தெரிய வரும். இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம MK அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.